சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே மீனா சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வரும்போது முத்துவை பார்த்த உடனே ரொம்பவே பதட்டமாக பயந்து போய் நிற்கிறாங்க. என்ன மீனா இங்கே வந்திருக்கேன்னு கேட்க, மீனாவும் இங்கே ஒரு கல்யாணம் தான், இங்கே மாலை கொடுக்க வரணும்னு சொன்னேன்லங்க, அது இங்கே தான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சமாளிச்சுட்டு பொய் சொல்லி ஏமாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எப்பயுமே முத்து மீனாவை ரொம்ப நம்புறதுனால மீனா சொன்னது உண்மைதான்னு அங்கே முருகனை கூட்டிகிட்டு போனதுனால முருகன் கல்யாண விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே முத்துவும் போயிடுறாரு. அங்கே சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் முத்துவுக்கு தெரியாததுனால முத்து மீனாவை சந்தேகப்படவும் இல்லை. ஆனால் வெளியில் வந்த மீனா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. என் தங்கச்சிக்கு இப்போ நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நல்ல வேலை கல்யாணம் நடக்கும்போது முத்துவும் இந்த முருகனும் வரல. எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் முத்துவுக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டோம். நல்ல வேலை. இங்கே முருகன் கூட என் வீட்டுக்காரர் வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொன்ன பொய்யை என் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்படியே நம்பிட்டு என் வீட்டுக்காரரும் அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாருன்னு மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. என்ன இருந்தாலும் நான் உண்மையை சொல்லியிருக்கணும். உண்மையை சொன்னால் சீதாவோட வாழ்க்கை இங்கே நல்லபடியாக அமையாது, இந்த கல்யாணமும் நடந்திருக்காது. அதனால தான் நான் உண்மையை சொல்லலை. சரியான ஒரு நேரம் வரும்போது என் வீட்டுக்காரர் முன்னாடியே இந்த உண்மையெல்லாம் சொல்லி கண்டிப்பாக அருணுக்கும் இங்கே சீதாவுக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கல்யாணத்தை நானே நடத்த வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா மறுபடியும் பூ கொடுக்கறதுக்காக வேலை விஷயமா வெளியில் போகிறாங்க. அந்த சமயம் ப்ரௌன்மணி மீனாவை பார்க்குறாரு. மீனாவை பார்த்த உடனே இங்கே மீனா கண்டுக்காமல் கிளம்ப ப்ரௌன்மணி வந்து சொல்கிறாங்க, ஏமா மீனா, உனக்குமா என் மேலே கோவம்? நான் தப்பு செஞ்சுருக்கேன், பொய் சொல்லி உன் குடும்பத்தை ஏமாத்திருக்கேன். அதுக்காக வீட்டில் வந்து எல்லார்கிட்டேயும் நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனேம்மா. பார்க்குற இடத்துல கூட நீ மட்டும் இல்லை, முத்து தம்பியும் என்னை கண்டுக்காம தான் போகிறாரு. என்னதான் இருந்தாலும் பரசோட சம்மந்தி நான். நீங்கள் எனக்காக அவர்கிட்ட பேச போய் இப்போ பரசு மனசு மாறிட்டாரு, என்னை சம்மந்தியாக ஏற்றுக்கிட்டாருமா. உன் மாமனார்கிட்ட நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒன்றும் உங்கள் மேலே கோவம் இல்லை, நான் கண்டுக்காமல் போகணுன்னு நினைக்கல. எனக்கு வெளியில் நிறையா வேலை இருக்குது. உங்ககிட்ட பேசினா அப்புறம் ஏதாவது பிரச்சனை வருமேன்னு தான் நான் அமைதியாகவே போகிறேன். இந்த ரோகிணியை நம்பி நீங்கள் வந்து பொய் சொன்னீங்கல்ல, அதை வீட்டில் உள்ள யாருமே மறக்கலை. இன்னும் என் மாமியார் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஆனால் வீடு தேடி வந்து என் மாமனார்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு இங்கே வந்த பிரச்சனையால் பரசு மாமா உங்ககிட்ட பேசாமல் இருக்காருன்னு சொல்ல போய் தான் என் மாமனாரும் அவர்கிட்ட பேசி புரிய வச்சுருக்காங்க. நீங்கள் செஞ்ச தப்புக்கு தானே எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் மட்டும் ரோகிணிக்காக பொய் சொல்லலைன்னா உங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்காது, உங்கள் தங்கச்சி பையன் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, இனியாவது அப்படிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்ப, உடனே இங்கே ப்ரௌன்மணி, ஏமா அந்த ரோகிணி பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் வேற உண்மையை சொன்னதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அவங்க நிலமை என்ன ஆகுமோன்னு யோசித்தேன். ரோகிணி நல்லாதனமாக இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கைக்காக தான் ரோகிணி நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் இன்னும் நிறைய பொய்யை அவங்க மறைச்சி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாமே அந்த மனோஜ் தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக. ஆனால் பொய் சொல்லி இப்படி வாழ்க்கையை ஆரம்பித்த அவங்க எதுலலாம் இனி மாட்டிக்க போகிறாங்களோ தெரியல. சரிம்மான்னு சொல்ல, உடனே மீனாவும் அந்த ரோகிணி நல்லா தான் இருக்காங்க, ஆனால் என் மாமியார் தான் அவங்க செஞ்ச தப்பை மறக்க முடியாமல் ரொம்பவே அவங்க மேலே கோபமாக இருக்காங்க. இப்போ கூட ஏதோ நகை வாங்கின மாதிரி அந்த நகையும் ஏமாந்து பணமும் இல்லாமல் அந்த ரோகிணி எங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. என்னைக்கு நீங்கள் அவங்கள பற்றின உண்மையை சொன்னீங்களோ அன்னைக்கே என் மாமியார் அவங்கள மருமகளாக ஏற்றுக்கவும் இல்லை, மன்னிக்கவும் இல்லை. முன்னாடிலாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்போ அந்த ரோகிணியோட நிலமை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரிம்மா, நான் அவங்கள மாட்டி விடணும்னு நினைக்கல, ஆனால் அவங்களே உங்கள் மூலமாக நான் உண்மையை சொல்ல வேண்டியதாக போச்சு. சரிம்மா மீனா, நீ பார்த்து வீட்டுக்கு போ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ப்ரௌன்மணியும் கிளம்புறாரு. மீனா யோசிச்சுக்கிட்டே வராங்க. சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிட்டோம், என் அம்மா கிட்ட இதை சொல்லலாமா வேண்டாமா? இன்றைக்கி வேற இந்த சத்யா வந்து பரீட்சையில் பாஸ் ஆனதுக்கு பெரிய விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாரு என் வீட்டுக்காரரு. இன்றைக்கி தான் சீதாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு, இன்றைக்கே விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாரு என் மாப்பிள்ளை. சரி அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு மீனாவும் கிளம்பி போகிறாங்க. மீனா வரும்போது அங்கே சத்யாவும் சந்திராவும் பேசிகிட்டு இருக்காங்க.
முத்து மாப்பிள்ளை மாதிரி இங்கே நம்ம வீட்டுக்கு முத்து மாப்பிள்ளை மருமகனாக மட்டும் இல்லாமல் மகனாகவே இருந்து நீ பாஸ் ஆனதுக்கே விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாருன்னா உண்மையாகவே முத்து மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு மருமகனாக வர நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் சத்யா. இன்னும் உனக்கு வேலையெல்லாம் கிடைச்சா எனக்கு மட்டும் இல்லை முத்து மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷப்படுவார். உன் அப்பா இல்லாமல் நான் கஷ்டப்படணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மீனாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா அது முத்து மாப்பிள்ளையால் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க மீனாவும் அங்கே போகிறாங்க. உடனே சந்திராவும் வா மீனா, நீ ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்புனியாமே, முத்து மாப்பிள்ளை இப்போ தான் ஃபோன் பண்ணாரு. உன் மாப்பிள்ளை மாதிரி நல்ல மனசு யாருக்கும் வராது. இப்படி உன் தம்பிக்கு நாம் கூட நினைக்காத அளவு விருந்து ஏற்பாடெல்லாம் செய்ய தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லியிருக்காரு. நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே இந்த விருந்தில் கலந்துக்க போகிறாங்க. என்ன சீதா தான் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துருவாம்மா, சீதா சீக்கிரமாகவே வந்துருவா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு மீனா சமாளிக்க. ஆமாம் மீனா, நீ என்ன கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் ஏதோ பதட்டமாக இருக்க, என்ன வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? உன் மாமியார் இந்த விருந்துக்காக ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்கெல்லாம் எதுவுமே சொல்லலை. என் வீட்டுக்காரரோட நல்ல மனசு நிஜமாவே யாருக்கும் வராதுமா. சத்யா, இதே மாதிரி நீ ஒரு நல்ல வேலையில் சேரணும். அப்போ தான் நாங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல, அக்கா கவலைப்படாதக்கா, நான் வேலைக்கு சேர்ந்து கண்டிப்பாக சீதாவோட கல்யாணத்துக்கு நிறைய பணம் சேர்த்து வைப்பேன். சீதா கல்யாணத்தை நானும் மாமாவும் ஒன்று சேர்ந்து எப்படி நடத்த போகிறோன்னு நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லும்போது மீனா கண்கலங்கி நிற்கிறாங்க. இப்போ தான் சீதாவோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் என் வீட்டுக்காரர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவர்கிட்டயே இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேனே அப்படின்னு மீனா கண்கலங்கி நிற்க, என்னக்கா நான் இப்படிலாம் சொன்னதை கேட்டு நீ ஏன்க்கா அழுகிற, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்கும்போது உங்கள் எல்லார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ பெரிய வேலைக்கு போவேன்னு சொன்னல, சீதாவோட கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்க நீ போய் பணம் சேர்த்து வைப்பேன்னு சொன்னல, அதான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது முத்துவும் வந்துடுறாரு. என்ன மீனா வந்துட்டியா? நான் சொன்ன மாதிரியே எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் முன்னாடி நின்று செஞ்சு வைக்கணும்னு நினச்ச மாதிரியே நீயும் வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அங்கே சாப்பாடெல்லாம் முத்துவும் மீனாவும் முன்னாடி நின்று செய்கிறாங்க. வந்த எல்லாருக்கும் தேவையான அளவு நிறைய சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா பரிமாறணும். ஏன் தெரியுமா மீனா, நீ நினச்ச மாதிரி உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நினச்ச மாதிரி நம்ம சத்யா படித்து முன்னேறி இருக்கான். சத்யா பாஸ் ஆனதுனால தான் எனக்கு இப்படியெல்லாம் செய்யணுன்னே தோணுச்சு. அத்தை உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க, என்ன மாப்பிள்ளை நீங்கள் என்னைக்கு மீனாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தனோ அன்னையிலேருந்து என் குடும்பத்துக்கு என்னென்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு ரொம்ப நிம்மதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி சீதாவோட கல்யாணத்துக்கும் ஏற்ற மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறேன்னு மட்டும் பாருங்கள். மாமா இருந்திருந்தா இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தியிருப்பாரோ அதை விட நல்லாவே நடத்துவேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. சீதா வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரிய முத்து தம்பி அப்படின்னு இங்கே சந்திராவும் சொல்லிகிட்ருக்க. இதை கேட்டு முத்து சந்தோஷப்படுறாரு. ஆனால் மீனா பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சா இங்கே இருக்கிற சந்தோஷம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். என் அம்மா, என் வீட்டுக்காரர், இங்கே என் தம்பின்னு எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சீதாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் நான் தான் முன்னாடி நின்று செஞ்சு வச்சேன்னு தெரிஞ்சா இவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும்னு கண்கலங்கி நிற்கிறாங்க மீனா. வந்தவங்க எல்லாரும் மீனாவும் முத்துவும் ஒன்றா நின்று விருந்து சமைச்சு வந்தவங்களுக்கு எல்லாம் பரிமாறி அங்கே சத்யா பாஸ் ஆனதுக்கே முத்து இவ்வளோ பெரிய விருந்து ஏற்பாடை கல்யாண விருந்து மாதிரி செஞ்சுருக்கிறாரே அப்படின்னு வந்தவங்க புகழ்ந்து பேச ஆரம்பிக்க, இங்கே சந்திராவையும் பார்த்து இப்படிப்பட்ட மருமகன் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். உங்கள் குடும்பத்துக்காக இங்கே முத்து தம்பி என்னெல்லாம் செய்கிறாரு பார்த்தியா சந்திரா, நீ தான் குடும்பத்தை பற்றியும் உன் பசங்களை பற்றியும் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்ருக்க. பூக்கடையில் நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற. இனியாவது நீ வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடு. உன் குடும்பத்தையும் உன் பசங்களையும் பார்த்துக்க முத்து தம்பி இருக்கிற வரைக்கும் நீங்கள் குடும்பமே எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். முத்து தம்பி நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு வந்தவங்க எல்லாரும் கேட்க, உடனே முத்துவும் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான், நானும் இதை அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் அவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரொம்ப நாளாக இந்த வேலையெல்லாம் செய்கிறதுனால அப்படியே விட்டுட்டு வீட்டில் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே வந்தவங்க எல்லாரும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதான், சீதாவுக்கு எப்போ கல்யாணம் வைக்க போகிறீங்க அப்படின்னு சந்திரா கிட்ட கேட்க, என் மாப்பிள்ளை இங்கே சீதாவுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்துட்ருக்காரு. சீக்கிரமாகவே சீதாவுக்கும் கல்யாணம் ஏற்படலாம் நாங்கள் செய்ய தான் போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வேலை முடிச்சுட்டு வர மாதிரியே சீதா கல்யாணத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வராங்க. உடனே முத்து, வா சீதா வா வா, நீ மட்டும்தான் நேரம் கழித்து வந்திருக்க, நீ வந்து சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க, வேண்டாம் முத்து மாமா அப்படின்னு பதட்டமாகவே இருக்க.
என்ன இவ்வளோ நேரம் மீனா என்கிட்ட சரியாக பேசாமல் ஏதோ பயந்த மாதிரி இருந்தா. இப்போ நீ என்ன திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு என்ன கேட்டாலும் வேண்டான்னு சொல்லி பதட்டமாக இருக்க. உங்கள் 2 பேத்துக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு முத்து கேட்குறாரு. உடனே இங்கே மீனாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே இங்கே சீதா ரொம்ப நேரமாக நின்று வேலை பார்த்துட்டு வந்திருக்கால, அதான் டயர்டாக இருப்பா போல. அப்படி தானே சீதா? நீ வேணும்னா கீழே போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்ல. இல்லைக்கா நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல. உடனே முத்துவும் பாத்தியா சீதா, தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சத்யா பாஸ் ஆனதுக்கே நான் இவ்வளோ பெரிய விருந்து போடுறேன். உன் கல்யாணத்தை எவ்வளோ ஆடம்பரமாக செய்யணும்னு நான் நினச்சி வச்சுருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத சீதா. நீ உங்கள் அக்கா மாதிரி இல்லை, தைரியமாக வேலையெல்லாம் செய்யணும்னு நினைப்ப. உன் நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து இதை விட பெரிய திருமண விருந்தா உனக்கு நான் ஏற்பாடு பண்ண தான் போகிறேன். அதை பார்த்து உன் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷப்பட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்ல. இங்கே உடனே சந்திரா சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியும் மாப்பிள்ளை, என் வீட்டுக்காரர் இல்லையேன்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் என்னைக்கு மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ குடும்பத்துக்காக நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். எங்கள் சீதாவுக்கும் உங்களால் தான் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சொல்ல. வந்தவங்க எல்லாரும் மீனா முத்துவை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்த சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சீதா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. மாமா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும், இப்படி பெரிய விருந்தெல்லாம் எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் யாருக்கும் தெரியாமல் அந்த அருணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சா மாமாவாலேயே என் அக்கா வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வருமே அப்படின்னு நினச்சி சீதா கண் கலங்கி நிற்கிறாங்க. உடனே இங்கே சந்திராவும், என்னாச்சு சீதா, ரொம்ப மாப்பிள்ளை சொன்ன மாதிரி பதட்டமாக இருக்க. நீ வேணும்னா வந்து ரெஸ்ட் எடுமா, ஏற்கனவே மயங்கியிருக்க. நீ இப்படி வேற வேலைக்கு போகணுன்னு வேற கிளம்பி போயிட்டியா, சரியாக சாப்பிடாம இருக்கிறதுனால தான் உனக்கு நிற்க கூட முடியல போல. நீ வேணும்னா வரியான்னு சொல்ல. இல்லைம்மா, மாமா பேசுனதெல்லாம் நினச்சி தான் கண் கலங்கி நிற்கிறேன். முத்து மாமாவை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம தம்பிக்கு நாமளே செய்யணும்னு நினைக்காததெல்லாம் முத்து மாமா முன்னாடி நின்று எவ்வளோ அருமையாக சமைச்சு கொடுத்து எல்லார்கிட்டேயும் நல்லபடியாக பேசுகிறாருலம்மா அப்படின்னு சொல்ல. ஆமாம், முத்து மாப்பிள்ளை மாதிரியே இங்கே உனக்கும் ஒரு மாப்பிள்ளை கிடச்சா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சீதா கல்யாணத்தை பற்றி வந்தவங்க மட்டும் இல்லாமல் சந்திராவும் பேசிகிட்ருக்குறாங்க. மீனா வீட்டில் நல்லபடியாக சத்யா பாஸ் ஆனதுக்காக விருந்தெல்லாம் முடிச்சுட்டு மீனாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க முத்து. இங்கே சீதாவுக்கு என்னதான் கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்தாலும் வீட்டுக்கு வரணும், வேலை செய்யணுன்ற எண்ணமே இல்லாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருந்த மீனா, ரொம்ப மனசு வேதனையில் இருந்த மீனா வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கேள்வி கேட்குறாங்க. மீனா, என்ன நினச்சிட்ருக்க? வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம், எங்கே போயிட்டு வரேன்னு கேட்க. அத்தை, நான் தான் சொன்னல என் தம்பிக்காக வீட்டில் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கோன்னு, அதான் அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. அப்போ நீ நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாத்த நானும் அவரும் சாப்பிட்டுட்டோம். ஏன் அப்படின்னு கேட்க, சரி நாங்கள் சாப்பிடாமையே இருக்கிறோம், உனக்கு அதுதானே ஆசை. அப்படி நீ எங்கள் மேலே அக்கறை வச்சுருந்தா சமையலெல்லாம் முடிச்சுட்டு தானே போயிருக்கணும். உனக்கு வெளியில் பூ கொடுக்க போகணும், அப்படியே உங்கள் அம்மா வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பேசிட்டு நேரம் கழித்து வரணும். நாங்கள் சாப்பிட்டோமா சாப்பிடலையான்ற உனக்கு அக்கறையும் கிடையாது, ஒரு எண்ணமும் கிடையாது. வீட்டில் 3 மருமக இருக்கீங்க, ஆனால் பொறுப்பாக இருக்கிற ஒரு மருமக கூட எனக்கு இங்கே நல்ல மருமகளாக கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து, போதும் போதும், இதுக்கு மேலே தேவையில்லாமல் மீனாவை பேசாதீங்க. மீனாவும் வெளியில் வேலை செஞ்சுட்டு தான் வரா. நான் தான் அங்கே என் மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க. மீனா ஒரு நாள் சமைக்கலைன்னா உங்களால் சமைக்க முடியாதா? ஏன் அந்த பார்லர் அம்மா என்ன செய்கிறாங்க? கூப்பிட்டு சமைக்க சொல்ல வேண்டியதானே? அவங்க உங்களுக்கு மருமக தானே. பிடிக்காதவங்களா இருந்தாலும் நீங்களா இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த மருமகளை சமைக்க கூட சொல்ல முடியாதா? அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அங்கே என் மாமியார் வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் தானே அந்த விருந்து செய்ய எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன். அதான் வரும்போதே சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். இனி தேவையில்லாமல் பேசாமல் வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு சமைக்கவும் தெரியாது, பொறுமையாக நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு கூட உங்களால் கேட்க முடியாதுல்ல. அப்பா நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்ல. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா, அப்படியாம்மா அப்படின்னு சாப்பிட கிளம்பும்போது, அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. ஏன்னா என் வீட்டில் மீனா சமைச்சு கொடுக்குறது தான் நான் சாப்பிடுவேன். அதுவும் மீனா வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை நான் ஏன் சாப்பிட்ணும்? அவங்க என்ன எனக்கு சம்மந்தியா என்ன? இந்த மீனாவையே மருமகளாக ஏற்றுக்கல, அவங்க வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சம்மந்தியாக ஏற்றுக்கிட்டு என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல. உடனே அண்ணாமலை, பரவாயில்ல சாப்பிடாம இரு, எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணும். நாங்கள் ரொம்ப நேரமாக சாப்பாடுக்காக காத்துட்ருக்கோம். நீயும் சமைக்கல, வேணும்னா இனி சமைச்சு சாப்பிடு. முத்துவும் மீனாவும் டயர்டாக வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்கி கொடுத்ததை சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடு, இல்லையா சாப்பிடாம போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு. மனோஜ், எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அங்கே மீனாவும் முத்துவும் சேர்ந்து செஞ்ச சாப்பாடை வீட்டுக்கு கொண்டு வந்ததால் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே விஜயா மட்டும் மீனா மேலே உள்ள கோவத்தில் சாப்பிடாம இருக்க.
நான் தான் ஏதோ கோவத்தில் சொன்னேன்னா சாப்பிட வாங்கன்னு என்னை இந்த மீனா கூப்பிட்டாதான் என்ன? அப்போ நான் சாப்பிடாம இருக்கணும் தான் மீனாவும் நினைக்கிறா போல. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சாப்பாடை கொடுக்கும்போதே அமைதியாக சாப்பிட்ருக்கணும். தேவையில்லாமல் பேசிட்டு இப்போ இன்னைக்கு சாப்பிடாம நான் தான் இங்கே ரெஸ்ட் எடுக்க போகணும் போலையே அப்படின்னு பார்த்துட்ருக்க மீனா சொல்கிறாங்க, அத்தை இந்தாங்க, என் மேலே கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்க போங்க. சாப்பிடாம நீங்கள் தூங்க போக வேண்டாம் அத்தை. நான் செஞ்சது தப்பு தான். நாளையிலேருந்து எல்லா வேலையும் பொறுப்பாக செய்கிறேன் போதுமா? எனக்காக நீங்கள் சாப்பிடாம இருக்காதீங்க. இது நாங்களே சமைச்சது, உங்கள் பையன் சமைச்சது. இதை கூடவா வேண்டான்னு சொல்வீங்க? பொறுமையாக எடுத்து சொல்லி அங்கே எல்லாரையுமே மீனா நல்லபடியாக சாப்பிட வைக்கிறாங்க. விஜயாவும் நல்லா சாப்பிட்டுட்டு, பரவாயில்ல, முத்து மீனா சேர்ந்து சமைச்ச சாப்பாடு நல்லா ருசியாக தான் இருக்குது. இந்த சாப்பாடை போய் வேண்டான்னு சொல்லிட்டோமே அப்படின்னு இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அங்கே உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, உங்கள் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது முத்து. இங்கே நம்ம சத்யா பாஸ் ஆனதுக்கே நீங்கள் இவ்வளோ பெரிய கல்யாண விருந்து மாதிரி சமைச்சு கொடுத்துருக்குறீங்களே, இப்போ நீங்கள் சீதாவோட கல்யாணத்துக்கும் கண்டிப்பாக இதை விட பெருசாக தான் விருந்து ஏற்பாடெல்லாம் செய்வீங்க போல் அப்படின்னு பேசி சிரிச்சிட்ருக்குறாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. மீனாவும் கண் கலங்கிக்கிட்டே முத்துக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் தம்பியும் என் குடும்பமும் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்துருக்க முடியாது. இன்றைக்கி என் அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல, நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது மீனா. இதே மாதிரி உன் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி காட்டுவேன்னு சொல்லிட்டு போகிறாரு முத்து. இதை பார்த்த உடனே மீனா நினைக்கிறாங்க, இவ்வளோ நல்ல மனசு இருக்குது முத்துக்கு. இவரை போய் ஏமாற்றி என் தங்கச்சிக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டோமே, இதெல்லாம் தெரிஞ்சா என் வீட்டுக்காரர் என்ன செய்வாரோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க மீனா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க ரோகிணி நினைக்கிறாங்க, மீனா குடும்பத்துக்காகவும் மீனாவுக்காகவும் இந்த முத்து என்னெல்லாம் செய்கிறாரு. ஆனால் இந்த மனோஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க என்ன இந்த வீட்டில். இந்த மனோஜும் விஜயாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் உதவி செய்யாமல் இப்படிலாம் இருக்கிறாங்களே. மீனாவுக்கு மட்டும்தான் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. மீனாவை விட்டு கொடுக்காம முத்து எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. இப்படி மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. மீனா சரியாக படிக்கல, சின்னதாக ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே முத்து இங்கே மீனாவை இவ்வளோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாருன்னா, என்ன மாதிரிலாம் அவங்க நல்லா சம்பாதிச்சா விட்டு கொடுக்காம தனியாகவே போய் பெருசாக வீடு வாங்கி நல்லா இருப்பாங்க போல். ஆனால் எனக்கு தான் மனோஜ் இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு மனோஜ் மேலே உள்ள கோவத்தில் இங்கே ரோகிணி இப்படி மனசில் நினச்சிட்டு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அடுத்த நாள் இங்கே மீனாவும் விஜயா சொன்ன மாதிரியே வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பூ கொடுக்க கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை, என்னம்மா மீனா நேரம் ஆயிடுச்சு போலன்னு கேட்க, வீட்டு வேலையெல்லாம் முடிக்கவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, தனியாக நின்று தானே வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு கிளம்புறாங்க. உடனே விஜயா, இன்னைக்காவது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா, இல்லை நீ வர வரைக்கும் நாங்கள் சாப்பிடாம இருக்கணுமான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு நாள் ஏதோ கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன், என் வீட்லேயும் இப்படி ஃபங்க்ஷன் இருக்க போய் அப்படியே கிளம்பி போயிட்டேன். நீங்கள் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் போகிறேன்னு அங்கே பூ கொடுக்க கிளம்பி போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் மீனா பூ கொடுக்க கிளம்பி போகும்போது அங்கே கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் பார்க்குறாங்க மீனா. கிறிஷோட பாட்டி இங்கே இருக்காங்க, நம்ம போய் பேசலாமே அப்படின்னு கொஞ்ச நேரம் அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயம் ரோகிணி வராங்க. ரோகிணி வந்தது மட்டும் இல்லை, அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. கிறிஷை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காகவும் இங்கே பணம் கட்டுறதுக்காகவும் ரோகிணி அங்கே பணத்தை கொடுத்துட்ருக்காங்க. இங்கே இப்படி கிறிஷோட பாட்டிக்கிட்ட ரோகிணி நின்று பேசுகிறது, பணம் கொடுக்கறது, கிறிஷ் ரொம்ப ஆசையாக ரோகிணிக்கிட்ட பேசும்போது அவனுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே ரோகிணி வாங்கிட்டு கொடுக்கறது எல்லாத்தையும் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்த இங்கே மீனா பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரோகிணி யாருக்கும் பண உதவி செய்யவே மாட்டாங்க. அதுலேயும் இந்த கிறிஷோட பாட்டி நம்ம வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக இவங்க ஒரு நாள் கூட அவங்கக்கிட்ட ஒழுங்காக நல்லபடியாக பேசினதே இல்லையே, அப்புறம் எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு யோசிக்க இங்கே மீனா நினைக்கிறாங்க, எங்களை பார்த்தாலே கிறிஷோட பாட்டி ரொம்ப கோவமாக பேசிட்டு கிறிஷை கூட பேச விடாமல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் ரோகிணி கிட்ட இவ்வளோ நேரம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, என்ன ஒருவேளை ரோகிணிக்கும் இவங்களுக்கும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் மீனாவுக்கு தெரிஞ்ச 2 பேர் ரோகிணியோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆகுது உங்களை பார்த்து. அது மட்டும் இல்லை, உங்கள் பொண்ணு தானே, இங்கே பக்கத்தில் தானே கல்யாணம் ஆகிருக்கிறதா சொன்னீங்க. ஆமாம், ஏமா ரோகிணி,
இந்த பையன் உன் பையன் தானே, இப்போ ஸ்கூலுக்கெலாம் போகிறானான்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்குறாங்க. இங்கே கிறிஷ்கிட்டையும் இங்கே ரோகிணிக்கிட்டையும் அந்த 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க. சரி இவங்க போகட்டும், என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிக்கணும், ரோகிணி மேலே சந்தேகமாக இருக்குன்னு மீனாவும் அங்கே ஓரமாக நின்று எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. ரோகிணி பார்லருக்கு கிளம்புறாங்க. ரோகிணியோட அம்மா பணத்தை வாங்கிட்டு கிறிஷை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்த மீனாவும் அவங்க அந்த கிறிஷோட அம்மா கிட்ட பேச போன 2 பேர்கிட்டையும் மீனா வந்து பேசுகிறாங்க. என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, என்னம்மா மீனா ஒன்றை தெரியாதா, நீ முதல்ல எங்களுக்கெல்லாம் பூ கொடுத்துட்டு இருந்த, இப்போ நாங்கள் வீடு மாதிரி போயிட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிதான்க்கா, இந்த இப்போ 2 பேர்கிட்ட பேசுனீங்கல்ல, அந்த ரோகிணி எனக்கு தெரிஞ்சவங்க, ஆமாம் அந்த சின்ன பையனோட ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அவங்க வேற யாரும் இல்லைம்மா, அந்த ரோகிணியோட அம்மா தான், அந்த சின்ன பையன் ரோகிணியோட பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ரோகிணியா, ரோகிணியோட பையனா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துச்சு, ஏதோ அந்த கல்யாணத்தில் பிரச்சனை, கல்யாணம் பிடிக்கலன்னு உங்கள் பையனோட தனியாக தான் அந்த அம்மா கூட இருந்தாங்க, ஆனால் வேற ஊரில் இருந்தாங்க. இப்போ தன்னுடைய அம்மா பையன் எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து தனியாக ஒரு வீடு எடுத்து தங்க வச்சுருக்காங்க. என்ன அவங்க எங்கள் சொந்தக்காரங்க, இப்போ தான் பார்க்க முடிஞ்சுது, அதான் என்ன ஏதுன்னு விசாரித்தேன், அப்போ தான் ரோகிணி நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு மீனாக்கு அப்போ தான் புரியுது, அப்போ கிறிஷோட பாட்டி ரோகிணியோட அம்மா. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ரோகிணிக்கு கல்யாணமாகி கிறிஷ் தான் ரோகிணியோட பையன். இந்த உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் பேசி வீட்டில் எல்லாரையும் எவ்வளோ ஏமாத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மீனாவும், சரிக்கா, உங்களுக்கு பூ வேணும்னாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், இல்லை ஏதாவது டெக்கரேஷன் ஆர்டர் இருந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இப்போ நான் அந்த வேலையெல்லாம் எடுத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனாக்கு வர வழியெல்லாம் இந்த ரோகிணியை பற்றின யோசனையே இருக்குது. ரோகிணி யாருன்னு தெரியாமல் ரொம்ப நம்பிட்டு இருந்தோம், அதுலேயும் ரோகிணியோட அம்மான்னு சொல்கிறவங்க வீட்டுக்கு எத்தனை முறை வந்திருக்காங்க, அவங்க கூட இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காங்க. இன்னைக்கு ரோகிணி அந்த கிறிஷோட பாட்டிக்கிட்ட பேசலான்னு நினைக்கும் போது தான் ரோகிணியை பார்த்த உடனே சந்தேகம் வந்தது, உண்மை என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோன்னு மீனா முதல்ல இதை ரோகிணி கிட்ட பேசணும்னு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ரோகிணி அவங்க அம்மாவுக்கும் கிறிஷுக்கும் தேவையான பணத்தெல்லாம் கொடுத்துட்டு பார்லரில் வேலை செய்யும்போது வித்யா ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா அருணும் இங்கே வந்து சீதாவும் கல்யாணம் முடிஞ்சுட்டு அங்கே போகும்போது இதை வித்யா பார்த்துருப்பாங்க. இதை உடனே ரோகிணி கிட்ட சொல்லணுன்றதுக்காக இங்கே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இங்கே ரோகிணியும், என்னாச்சு வித்யா, நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையான்னு கேட்க, அதை விட பெரிய முக்கியமான விஷயம், அந்த மீனாவோட தங்கச்சி சீதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, உனக்கு தெரியுமான்னு கேட்க, அது எப்படி கல்யாணம்னா மீனா எங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருப்பாங்களா, நான் போகாமல் இருந்திருப்பேன்னா என்னன்னு கேட்கும்போது, இல்லை, அந்த அருணை சீதா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் முருகனும் அதை பார்த்துருக்காரு, என்கிட்ட சொன்னப்ப நம்பலை, ஆனால் நான் நேர்லையே பார்த்தேன், சீதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மீனா தான் முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் உனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. அப்படியா, அந்த மீனா முத்துவுக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்களா, ஏற்கனவே சீதா கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த அருணை சீதா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்னு முத்து ரொம்ப கோவமாக இங்கே மீனா கிட்ட எத்தனையோ முறை பிரச்சனை செஞ்சாங்க. அப்போ முத்துவோட பேச்சை மீறி மீனா இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாங்களா, நல்லதா போச்சு, இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்ன, ஏன் தெரியுமா, அந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சரியான ஒரு ஆதாரத்தை தான் எனக்கு கொடுத்துருக்க, உண்மையே சொல்லியிருக்க, முத்து முன்னாடி இதை மட்டும் நான் சொன்னேன், முத்து கண்டிப்பாக மீனாவை வெளுத்து வாங்கிடுவார், ஏன்னா மீனா குடும்பத்துக்காகவும் அந்த சத்யாவுக்காகவும் நேற்று தான் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு அந்த மீனா குடும்பம் மட்டும் இல்லை, மீனாவும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, மீனாவும் முத்துவும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, நானே பொறாமப்படுற அளவுக்கு அப்படி பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையா, இந்த ஒரு காரணம் போதும், மீனாவை நான் இனி சும்மா விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அந்த மீனாவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி நினைக்கிறாங்க, இதை அப்படியே முத்துக்கிட்ட சொல்லணும், மீனாவை மாட்டி விடணும், மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கல்ல, அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் போக இந்த ஒரு காரணமே போதும், இன்னைக்கு இருக்குடி மீனா உனக்கு அப்படின்னு ரோகிணி நினச்சிட்டு வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த ரோகிணி மீனாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போலன்னு கேட்க, உடனே மீனாவும், ஆமாம் ரோகிணி, உங்களை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல, ரோகிணி நினைக்கிறாங்க, இந்த மீனா என்ன பேசுகிறாங்க, அவங்கள மாட்டி விடணும்னு நினச்சா இந்த மீனா என்னவோ என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா ரொம்ப திமிரா பேசுகிறீங்க, என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்களா, என்ன உண்மை அப்படின்னு கேட்க, கொஞ்சம் தனியாக வரீங்களா அப்படின்னு ரோகிணியை கூட்டிகிட்டு போயிட்டு, ரோகிணி உங்களுக்கு அம்மா இருக்காங்கல்ல, உங்களுக்கு பையனும் இருக்காங்க தானே, இந்த உண்மையை எதுக்கு இந்த வீட்டில் சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்னு கேட்க,
என்ன மீனா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி நான் பார்த்தேன் உங்கள் அம்மா கிட்ட உங்கள் பையன்கிட்டலாம் பணம் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, அவங்கக்கிட்ட யாருக்கும் தெரியாமல் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் யார், எதுக்காக இப்படி உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு உங்களை பற்றி விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, உடனே ரோகிணி மீனா இப்படி சொன்னதை கேட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இதுதான் சரியான சமயம். மீனாக்கு என்னை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சு. இதை மட்டும் வீட்டில் அந்த விஜயாத்த முன்னாடி சொன்னால் அவ்வளவுதான், என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. உடனே மீனாவை இந்த இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் மீனா, இப்போயே போய் சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் என்ன சாதாரண வேலையாக செஞ்சுருக்கீங்க? ஆமாங்க, எனக்கு அம்மா இருக்குது. என் பையனை எங்கள் அம்மா நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி எனக்கு ஒரு பையனும் இருக்கான். இதை போய் அத்தைக்கிட்ட சொல்லி என்னை மாட்டி விடணும். நான் இங்கே மனோஜ் கூட வாழ முடியாமல் வீட்டை விட்டு வெளியில் போகணும், அப்படி தானே? சொல்லுங்க, இப்போவே போய் சொல்லுங்க. நீங்கள் மட்டும் என்ன சாதாரண வேலையாக செஞ்சுருக்க? நீங்கள் பெரியாள் மீனா. என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்ச நீங்கள் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சதை ஏன் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கீங்க? நீங்கள் மட்டும் உண்மையை மறைக்கலாம். ஏன்னா முத்து உங்கள் மேலே கோவப்பட்டுறக்கூடாது, அப்படி தானே? நீங்கள் உண்மையை சொன்னால் உங்களை பற்றின உண்மையை நானும் சொல்லுவேன். அப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகும்? நான் வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரியே நீங்களும் உடனே கிளம்பியாகணும். பரவாயில்ல மீனா, நீங்களும் சொல்லுங்கள், நானும் சொல்கிறேன், அவ்வளவுதானே? 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம். நீங்கள் எனக்கு பிரச்சனை செஞ்சா உங்களுக்கு பிரச்சனை செய்ய எனக்கும் தெரியும் மீனா. என்னை பற்றி சொன்னால் அப்புறம் நீங்களும் முத்துக்கிட்ட மாட்டிப்பீங்க. பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா உடனே திருன்னு முழிக்கிறாங்க. எப்படி இந்த ரோகிணிக்கு சீதாக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரிய வந்ததுன்னு தெரியல. இவங்கள பற்றின உண்மையை சொல்லலாம், வீட்டில் எல்லாருக்கும் ரோகிணியை பற்றின உண்மை தெரியணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே ரோகிணி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. உடனே ரோகிணி சிரிச்சுக்கிட்டே, பார்த்தீங்களா மீனா, என்னை மாட்டி விடணும்னு நினச்சிங்க, இப்போ நீங்களே வசமாக மாட்டிக்க போகிறீங்களேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதுக்கு மீனாவும், நீங்கள் நல்லா சிரிங்க ரோகிணி, நான் ஒன்றும் உங்களை மாதிரி பெரிய தப்பெல்லாம் செய்யலை. அதனால் என்னை பற்றி நீங்கள் சொன்னாலும் இந்த வீட்டில் என் மேலே கோவப்படுறது முத்து மட்டும்தான். மற்றபடி எல்லாரும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் மனோஜோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கிறீங்க. வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருக்கிறீங்க. இதில் உண்மையை நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். அத்தை என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் என்னையாடி மாட்டி விடணும்னு நினைக்கிற? இன்னைக்கு இருக்குது, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னை பற்றின உண்மை என் தங்கச்சி சீதாக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, உன்னை பற்றின உண்மையை சொல்லாமல் விட மாட்டேன்னு மீனா ரொம்ப கோவமாக போக, உடனே ரோகிணி, வேண்டாம் மீனா, பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, உங்ககிட்ட வேணும்னா நான் மன்னிப்பு கேட்குறேன், அதுக்குன்னு உண்மையை சொல்லி என்னை மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லும்போதே அங்கே விஜயா வராங்க. உடனே, என்ன மீனா, என்ன பிரச்சனை உங்கள் 2 பேத்துக்கும்? என்ன இந்த ரோகிணி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு கேட்க, உடனே அண்ணாமலையும், ஏன் 2 மருமகளும் பேசிக்க கூடாதா? பேசினாலே பிரச்சனை தானா? ஏமா மீனா, இங்கே எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லும்போது இங்கே ரோகிணியும், ஆமாம் ஆமாம், நீங்கள் போய் வீட்டு வேலை செய்யுங்க மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வேலையை நீ பார்க்குறியா? என்னவோ நல்ல மருமக மாதிரி நடிக்காதன்னு மீனா சொல்லிட்டு இருக்க. அங்கே உடனே முத்து, என்னாச்சு மீனா, பார்லமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க, இவங்க நம்ம வீட்டையே இன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்க, வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்லணும் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே மனோஜும், மீனா, தேவையில்லாமல் ரோகிணியை பற்றி பேசாதீங்க, அவங்க ரோகிணி ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, விஜயா, என்ன மீனா சொல்ல வரேன்னு கேட்க, மீனா என்னென்னு பார்த்தாங்க, என்னென்ன உண்மை அவங்களுக்கு தெரியும்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுத, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்கள்ல கிறிஷோட பாட்டியும், அவங்க வேற யாரும் இல்லை, ரோகிணியோட அம்மாவும் பையனும் தான். இந்த உண்மையை எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி ரோகிணி கிட்ட விசாரிக்கும் போது என்னை கொஞ்சம் கூட மதிக்காம இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேச்சு பேசினாங்க அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே மனோஜும், என்னது இது அப்படின்னு யோசிக்க, உடனே இங்கே விஜயா ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. இப்போ கூட அந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணல, பாரு உன் பொண்டாட்டியோட லட்சணத்தை பாருடா, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, இது தெரியாமல் ரோகிணி ரொம்ப நல்லவன்னு மீனா கிட்ட சொல்லிட்டு இருந்தல்ல, இப்போ பாத்தியா அந்த ரோகிணியால் நீ என்கிட்ட அவமானப்பட்டு நிற்கிற மனோஜ், இதோட நிறுத்திக்க மனோஜ், இனி அந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன். ஏற்கனவே கல்யாணமானவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன். மீனா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான கேட்க, அத்தை நான் எதுக்கு போய் சொல்லணும், நான் உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன், வேணும்னு அந்த ரோகிணி கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, உடனே ரோகிணியும், இப்போவே மீனாவை பற்றி முத்துக்கிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு, முத்து நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, இந்த மீனா உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்கிறதுக்குள்ளேயே விஜயா ரோகிணியை பேச விடாமல் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ எல்லாம் மீனாவை பற்றி பேச வரியா? மீனா எப்படிப்பட்டவன் எங்களுக்கு நல்லா தெரியும். மீனா பொய் சொல்ல மாட்டா, ஏமாற்ற மாட்டா, ஒன்றை மாதிரி உண்மையை மறைக்க மாட்டாடி.
எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. இப்படி ஏற்கனவே கல்யாணமான நீ எதுக்குடி மனோஜோட வாழ்க்கையில் வரணும்? எதுக்கு எங்களை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஏமாத்தணும்? பாத்தியா மனோஜ், ரொம்ப சப்போர்ட் பண்ணல. ரோகிணி வந்து கூட இருக்கணும், ரோகிணி கடைக்கு வரணும்னு. இப்போ அந்த ரோகிணியால் தான் நீ என் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிற. இனி யாராவது இந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டில் இருக்கணும்னு பேசுனீங்க, அவ்வளவுதான்னு மனோஜை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் மீனா மூலமாக உண்மை தெரிஞ்ச ரோகிணியை சும்மா விடாமல் விஜயா வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணியை மீனாவோட தங்கச்சிக்கு மீனா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லி என்ன மாதிரியே மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினைச்ச ரோகிணிக்கு சரியான பதில் கொடுக்குறாங்க விஜயா. போதும் ஆண்டி, என்ன இப்படி திட்டுறீங்களே, என்ன அவமானப்படுத்துறீங்களே. இந்த மீனா என்ன செஞ்சிருக்காங்கன்னு நான் சொன்னா முத்துவே மீனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க தெரியுமான்னு உண்மையை சொல்ல நினைக்கும் போதெல்லாம் விஜயா ரோகிணி பேசுற எதையும் கேட்காம ரோகிணி சொல்றது எல்லாமே பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு ரோகிணியை நம்பாம வெளுத்து வாங்குறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அதனால ரோகிணி எதுவுமே பேச முடியாம மீனாவை பற்றின உண்மையை சொல்லலான்னா யாரும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. என் முன்னாடியே மீனாவை புகழ்ந்து பேசுகிறாங்க. மீனா முன்னாடி இப்படி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதா போச்சேன்னு வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி விஜயா முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. மீனா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா முன்னாடி அவமானப்பட்ட ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு முத்துக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த பார்லலம்மா செஞ்சது பெரிய தப்புன்னு முத்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை, மனோஜ், முத்துன்னு எல்லாருமே ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. மீனாவால் தான் ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்குன்னு விஜயா மீனாவை பாராட்டுறாங்க.